நம்ம ராவோட மெயின் ஈவெண்ட்டுக்கு வந்துட்டோம். ராவோட மெயின் ஈவெண்ட் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய மேட்ச், சாம்பியன்ஷிப் மேட்ச். அது யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, ராவோட ஸ்டார்டிங்லேயே கன்ஃபார்ம் பண்ண மேட்ட மேட்ச் செத் ரொலின்ஸ் வர்சஸ் ஜே யூசோ. இவங்க 2 பேருக்கும் வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப் மேட்ச். இந்த மேட்ச்சுக்கு ஃபர்ஸ்ட் செத் ரொலின்ஸ் வந்துட்டாரு, அதுக்கப்புறம் ஜே யூசோ வராரு. ஜே யூசோ செத் ரொலின்ஸ் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் செத் ரொலின்ஸ் சப்போர்ட்டா பேரன் பேக்கர், அதுக்கப்புறம் பால் கியூமன் நிற்கிறாங்க. இந்த மேட்ச்சில் வந்து ஒரு கட்டத்தில் பால் கியூமன் வந்து செத் ரொலின்ஸோட பாட்டை பாடி செத் ரொலின்ஸ்க்கு எனர்ஜி ஏற்படுத்துகிற பேரில் காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தாரு. செத் ரொலின்ஸ் அட்டாக் பண்ணி தெறிக்கி விட்டுக்கிட்டு இருந்தாரு ஜே யூசோ. அது மட்டும் இல்லாமல் ஒரு கட்டத்தில் ஜே யூசோ தன்னோட ஸ்பியரை போடுற நேரத்தில் செத் ரொலின்ஸ் அதை அப்படியே பெடிகிரியை கனெக்ட் பண்ணி விட்டுருவாரு. இது நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். அதே மாதிரி கனெக்ட் பண்ணி பெடிகிரியை கனெக்ட் பண்ணி பின் பண்ணி பார்ப்பாங்க. ஆனால் ஜே யூசோ கிக் அவுட் பண்ணிடுவாரு. பயங்கரமான மூமெண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஜே யூசோ அப்படியே வந்து தன்னோட சப்மிஷன் மூவான ஸ்லீப்பர் கோல்டு, அதாவது கந்தர் எப்படி ரிசல்மில் தோக்கடிச்சார் அதே மாதிரி போடலான்னு போவார். அதுலேருந்து செத் ரொலின்ஸ் பயங்கரமாக எஸ்கேப் ஆகிடுவார். அதுக்கப்புறம் வந்து செத் ரொலின்ஸ் இந்த மேட்ச்சில் செத் ரொலின்ஸ்க்கு ஒரு கட்டத்தில் வந்து ஜே யூசோ சூசைட் ஆகல, இன்ஜுரி ஏற்பட்டு பஸ்டட் ஓப்பன் இருக்கும், அதோட தான் விளையாடுவாரு. அதுக்கப்புறம் வந்து செத் ரொலின்ஸ் சூப்பர் கிக் விட்டு அதுக்கப்புறம் தன்னோட ஸ்பியரை போட்டு ஜெயிச்சு பார்ப்பாரு, பின் பண்ணி பார்ப்பாரு. ஆனால் செத் ரொலின்ஸ் விட்டு கொடுக்குறதுல ஒரு கட்டத்தில் வந்து டாப் ரோப்பில் செத் ரொலின்ஸ் முடிச்சிடலான்னு சொல்லி ஏறி நிற்பார். யாருன்னு கேட்டிங்கன்னா பேரன், யாருன்னு கேட்டிங்கன்னா ஜே யூசோ. ஜே யூசோ ஏறி நின்று பேரன் பேக்கர் டிஸ்ட்ராக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவர்கிட்ட எஸ்கேப் ஆகி செத் ரொலின்ஸ் அடிக்கலான்னு பார்ப்பார் ஜே யூசோ. ஆனால் அதுக்கு முன்னாடி செத் ரொலின்ஸ் உஷாராகி ஜே யூசோ அடிச்சிருவாரு. அதுக்கப்புறம் தான் செமிஜெயின் வர ஆரம்பிப்பாரு. செமிஜெயின் வந்து என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா, செமிஜெயின் மியூசிக் வரும். செமிசைன் மியூசிக் வந்த உடனே அந்த இடத்துல வந்து செமிசைனை தேட சொல்லுவார் பால் கியூமன். செமிசைன் என்ன ஆகிட்டான், நீ போய் பாரு, அவன் மியூசிக் வேறு வருது அப்படின்ற மாதிரி சொல்லுவார். பேரன் பேக்கர் தேடிக்கிட்டு இருப்பார். என்ட்ரன்ஸ் வழியாக வருவார்னு பார்த்தா என்ட்ரன்ஸ் வழியாக வராமல் ஆடியன்ஸ் சைட்லேருந்து குதிச்சு பேரன் பேக்கரை பயங்கரமாக அட்டாக் பண்ணுவார். அது அப்படியே வந்து அந்த கார்னர் போஸ்ட்லேயே பிடிச்சி தள்ளி விடுவார். தள்ளி விட்டு அதுக்கப்புறம் வந்து பேரிகேட்டில் தள்ளி விடுவார். தள்ளி விட்டு ரெடியாக நிற்பார் ஜே யூசோ ஜெயிக்கிறதுக்கு. ஜே யூசோ அந்த இடத்துல வந்து ஒரு சூப்பர் கிக்கை விட்டு அது ஸ்பேரை போட்டு அதுக்கப்புறம் ஃப்ளாக் பேஷ் போட்டு பின் பண்ணி பார்ப்பாரு. ஆனால் செத் ரொலின்ஸ் இந்த மேட்ச்ல விட்டு கொடுக்காம செத் ரொலின்ஸ் பயங்கரமாக டாமினேட் பண்ணுவார். அவரும் பின்னக்கி கோட் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் தான் செமிஜெயின் வந்து அந்த கோட்டை கழட்டுவார். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, வெளில கடந்த ஜே யூசோவை ரெஃப்ரி பார்க்க விடாமல் டிஸ்ட்ராக்ட் பண்ணுவார். யாருன்னு கேட்டிங்கன்னா பால் கியூமன் ரெஃப்ரியை கூப்பிட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ணுவார், ரிங்குள்ள ஏறுற மாதிரி ஆட்டம் போட்டுக்கிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் வந்து அதை பயன்படுத்தி ஸ்பேரை போடுவார் பேரன் பேக்கர் ஜே யூசோவுக்கு ஸ்பேரை போட்டு உள்ள தள்ளுவாங்க. அதுக்காட்டிலையும் வந்து செமிஜெயின் அட்டாக் பண்ணி உள்ள தள்ளுவாங்க. அதுக்கப்புறம் ரெஃப்ரி இந்த மேட்சை முடிச்சு விட்டுருவாரு. அதுக்கப்புறம் சிஎம் பங்கு மியூசிக் வரும். சிஎம் பங்கு சேரோட வந்து பேரன் பேக்கருக்கு ஒரு சேராலே தூக்கி விட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ள ரிங்குள்ள வந்து செத் ரொலின்ஸ் பயங்கரமாக அட்டாக் பண்ணிட்டு ஸ்டீல் சேரால எடுத்து 2 வச்சு வாங்குவார். வாங்கிட்டு அதுக்கப்புறம் பேரன் பேக்கர் வருவார். அவனை ஒரு 4 அடி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஓட விடுவார் எல்லாரையும். சிஎம் பங்கு வந்த உடனே எல்லாருமே அல்லு கலந்துரும் பயந்துட்டு ஓட ஆரம்பிச்சிருவாங்க. பால் கியூமன் செத் ரொலின்ஸையும் பேரன் பேக்கரையும் கூட்டிட்டு ஓடிடுவார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா செமிஜெயின் ஜே யூசோ அதுக்கப்புறம் வந்து சிஎம் பங்கு 3 பேருமே ரிங்குள்ள இருப்பாங்க. ஜே யூசோ மட்டும் உட்காந்துருப்பாரு. செமிஜெயினும் வயிற்றுல அந்த கெட்டோட இருப்பார். அது மட்டும் இல்லாமல் சிஎம் பங்கு வாங்கடா இப்போ வாங்கடா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுக்கிட்டு இருப்பார். இப்போ இந்த ஸ்டோரியில இன்னும் பயங்கரமாக போயிட்டு இருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.